பக்தி நேரம். அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம். அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம். போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கை தொழுதக்கால் அருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கை தொழுதக்கால் கை தொழுதக்கால் கை தொழுதக்கால் கணபதியை கை தொழுதக்கால். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி. இந்த பக்தி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியின் மூலமாக பல அழகான ஆன்மீக தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் அடியேனுக்கு. அந்த விதத்தில் இந்த வாரம் முழுக்க விநாயக பெருமானுடைய ஒரு மகிமையை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். விநாயகர் அப்படின்னு சொன்னாலே, தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுது விநாயகரையும் தமிழையும் நம்ம பிரிக்கவே முடியாது. ஏன்னா எத்தனையோ, அதிலும் ஔவையார் மாதிரி நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா சொல்லிக்கொண்டே போகலாம். தேவாரங்களாகட்டும், இப்படி தமிழ்ல இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய, ஏன் ஒவ்வொரு நாளும் நாம் ஜபிக்கக்கூடிய அந்த தேவாரங்களாகட்டும், தமிழ்ல சொல்லக்கூடியது எல்லாத்திற்குமே எங்கேயோ பார்க்கும் பொழுது விநாயக பெருமானோடு சேர்ந்து ஒரு தொடர்பு அழகாகவே இருக்கின்றது. அந்த விதத்துல தமிழ் அப்படின்னு சொன்னா, அதனால தான் விநாயகரையும் தமிழையும் பிரிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கின்றோம். அப்படிப்பட்ட விநாயகருக்கு பல அற்புதமான திருத்தலங்கள் தமிழ்நாட்டில் உண்டு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அப்படி எவ்வளவோ திருத்தலங்கள் இருந்தால் கூட விநாயகருக்கு 6 படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு. வழக்கமா முருகனுக்கு திருமுருகாற்று படையில நம்ம பார்க்கும் பொழுது 6 படை வீடுகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிராபல்யமா நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி முருகப்பெருமானுக்கு படை வீடுகள் உண்டோ அது மாதிரி விநாயக பெருமானுக்கும் 6 படை வீடுகள் என்பது ரொம்ப அற்புதமாகவே இருக்கின்றது. அப்படிப்பட்ட 6 படை வீடுகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு திருத்தலத்தை பற்றி தான் இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கின்றோம். அது எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தா, திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம். இந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலமானது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பஞ்சபூத திருத்தலங்களில் ஒன்று. சிவபெருமானுக்கு 5 திருத்தலங்களை பஞ்சபூத க்ஷேத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த விதத்துல அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பை குறிக்கக்கூடிய க்ஷேத்திரம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்வது. இந்த திருவண்ணாமலைன்னு சொன்னாலே கார்த்திகை தீபத்திலேருந்து எல்லாமே நமக்கு ரொம்ப பிராபல்யமாக தெரியக்கூடியது. ஆனால் இதே திருவண்ணாமலை விநாயகருக்கு ரொம்ப அதீதமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த விதத்துல? ஒண்ணுமே இல்லை, திருவண்ணாமலை கோவிலுக்குள்ள நீங்க போனாலே அத்தனை விநாயகர் சன்னதிகளை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு பிரகாரத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுது குறைஞ்சது ஒரு 5 விநாயகர், 6 விநாயகர், ஏன் 8 விநாயகர் கூட சில பிரகாரங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பிரகாரத்துக்கு பிரகாரம் விநாயக பெருமானுடைய ஒரு சன்னதியானதை நம்மளால அங்க தரிசிக்க முடிகின்றது. அதனாலேயே திருவண்ணாமலையானது விநாயகருக்கு முதன்மையான 6 படை வீடு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட திருவண்ணாமலை அங்க இருக்கக்கூடிய
செல்வ கணபதியை தொழுது பாடியதுதான் நம்ம முதல்ல பார்த்த ஔவையினுடைய பாட்டு. விவேக சிந்தாமணி அப்படின்ட்டு ஔவையார் எழுதுவது. அந்த விவேக சிந்தாமணியை தொடரும் பொழுது அற்புதமாக அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம் போகா துயரம் போம் என்று ஔவை பாடுகின்றாள். அதனாலேயே அந்த விநாயகருக்கு அல்லல் போம் விநாயகர் அப்படின்னு பேரு. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய விநாயகருக்கு அல்லல் போம் விநாயகர் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. அந்த அல்லல் போம் என்பதை வைத்து தான் ஔவையாரும் ஆரம்பிக்கிறாங்க. அல்லல் போம் வல்வினை போம் அப்படின்னு சொல்றாங்க. நம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா விதமான வினைகள் அதிலிருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு விமோசனம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த அல்லல் போம் விநாயகரை நாம் வழிபட வேண்டும் என்று சொல்வது போல அல்லல் போம் வல்வினை போம். அடுத்து என்ன? அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு எது காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த பிறவி என்பது இருப்பதனால தானே. நம்ம இந்த பூமியில் பிறந்ததுனால தான் அநேகமான கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே அனுபவிக்கிறோம். அப்போ இந்த கஷ்டங்கள் எல்லாத்துல இருந்தும் நமக்கு முக்கியமா இனிமே பிறவியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம் என்று சொல்வது போல மோட்சம் என்று சொல்லக்கூடிய முக்தியையும் விநாயக பெருமான் நமக்கு அளிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இனி நமக்கு பிறவி இல்லை. இந்த பிறவி இருந்தாதான் கஷ்டங்கள். அப்ப கஷ்டங்களே இல்லை. எப்போ பிறவி இல்லாம போச்சுன்னா வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்கள் வராது என்பதை அந்த வரி நமக்கு உணர்த்துகின்றது. போகா துயரம் போம். நம்ம மனசுல நீங்காத சில துயரங்கள் இருந்து கொண்டே இருக்கும். சில துயரங்கள் வரும் போகும். ஆனா சில கஷ்டங்கள் இருக்கே அது நம்ம மனசுல இருந்து வெளியில போகவே போகாது. எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அந்த கஷ்டங்கள் அங்கேயே இருக்கும். அப்படிப்பட்ட போகாத துயரங்களை கூட எப்படி ஒரு மழை காற்றானது மழையை அடித்து கொண்டு செல்கின்றதோ அது போல விநாயக பெருமானுடைய ஒரு கருணையானது அந்த போகா துயரங்களையும் போகச் செய்கின்றது. அடுத்து சொல்கின்றார்கள், இது எல்லாத்தையும் யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தா அப்பொழுதுதான் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கை தொழுதக்கால் என்று ஔவையார் பாடுகின்றார். இந்த அழகான பாட்டுக்கு விவேக சிந்தாமணின்னு பேரு. வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே விவேகம் ரொம்ப அவசியமானது. அப்படிப்பட்ட அந்த விவேக சிந்தாமணி அப்படிங்கிற நூலை எழுதும் பொழுது அதற்கு ஔவை தேர்ந்தெடுத்த விநாயகர் யாரு அப்படின்னு பார்த்தா ராஜகோபுரத்துள் வீற்றிருக்கக்கூடிய எந்த ராஜகோபுரம்? அருணை என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையின் ராஜகோபுரத்துக்குள்ளே வீற்றிருக்கக்கூடிய செல்வ கணபதியை தான். அந்த செல்வ கணபதி தான் அல்லல் போம் விநாயகராகவும் இருக்கின்றார். நம் அல்லல்களை நீக்கக்கூடிய விநாயகராகவும் அவர் இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. திருவண்ணாமலையில இந்த பிள்ளையார் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விநாயகர் ரொம்ப பிராபல்யமாக அங்கு உண்டு. அதுல ரொம்ப முக்கியமான 2 விநாயகர்களை பற்றியும் நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஒரு விநாயகர் யாரு அப்படின்னு பார்த்தா செந்தூர விநாயகர் அப்படின்னு பேரு. வழக்கமா இந்த செந்தூரம் அப்படின்னு சொல்லக்கூடியது விநாயகருக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணி பார்க்க மாட்டோம். பெரும்பாலும் தெற்கு பகுதியில கூட ஆஞ்சநேயருக்குத்தான் அந்த செந்தூரம் பூசுவது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். விநாயக பெருமானுக்கு சந்தன காப்பு பார்த்துருப்போம், வெள்ளி காப்பிட்டு பார்த்துருப்போம், என் தங்க காப்பு இப்படி அதெல்லாம் உண்டே வழிய விபூதியினால் அபிஷேகம் பண்ணி கூட நம்ம பார்ப்போம். ஆனால் விநாயக பெருமானுக்கு செந்தூரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வடக்குல இருக்கக்கூடிய ஒரு பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்டது தெற்குல ஒரு கோவில்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அது திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய செந்தூர விநாயகர் அவருக்கு தான். இந்த செந்தூர விநாயகருடைய வழிபாடு தெற்கு பாகத்துல எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருவண்ணாமலை என்று சொன்னால் பிரிக்க முடியாத ஒரு மகான் அங்க யாரு அப்படின்னு பார்த்தா அருணகிரியார் என்று சொல்லக்கூடிய அருணகிரிநாதர். திருப்புகழை நமக்கு அள்ளித்தந்த மகான் அருணகிரிநாதர். அப்படிப்பட்ட அருணகிரியாரனுடைய ஒரு பெருமைக்கு ஈடு இணையே கிடையாது. ஆனால் மகான்களாக இருந்தால் கூட சோதனை கட்டங்கள் என்பது அவர்களுக்குமே உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஊர்ல அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த அருணகிரியினுடைய ஒரு பெருமை இவ்வளவு பெருசாக இருக்கே அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது அவரால் தாங்க முடியல. அருணகிரியாரிடத்துல ஒரு அசுவை ஏற்படுகின்றது. எப்பொழுது அசுகை
கெட்ட எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுகின்றதோ, மனிதன் என்பவன் அங்கு அசுரனாக மாறுகின்றான். அவனுடைய எண்ணங்களால்தான் அவன் மனிதனா, தேவனா, ராட்சசனா என்பதெல்லாம் சொல்லப்படுகின்றது. எண்ணங்கள் மாறும் பொழுது மனிதர்களோ தேவர்களோ தீய எண்ணங்கள் உள்ளே வந்துவிட்டால் அவர்கள் ராட்சசர்களாகவே மாறுகின்றார்கள். இதை பல சரித்திரங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். அந்த விதத்துல இந்த சரித்திரமும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். அருணகிரியாருக்கு எழுத்தாப்புல இருக்கக்கூடிய இவர் அருணகிரியாரை தன்னுடைய எதிரியாக பார்க்கின்றார். ரொம்ப அவரை கண்டாலே பிடிக்கல. அவருக்கு இருக்கக்கூடிய இந்த புகழை பார்த்தா ரொம்ப கோபம் வருகின்றது. அதனால மன்னனிடத்துல போய் சொல்கின்றார், இந்த அருணகிரியார் ரொம்ப போலியான ஒருத்தர், அவர் உண்மையானவர் கிடையாது, சும்மா சொல்றாரு, அவர் பாடின பாட்டுக்கு முருகன் வருவாரு அப்படின்னு அவர் சொல்றதெல்லாம் யாருமே நம்ப முடியாது, அவர் ரொம்ப பொய் சொல்கின்றார். அதனால எப்படியாவது அந்த அருணகிரியாரை இந்த ஊரை விட்டு நம்ம அனுப்பிடணும், அவர் போலி என்பதை இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம புரிய வைக்கணும் மன்னா அப்படின்னு போய் கேட்டாராம். அரசனும் ஒரு தரம் கேட்டா பரவாயில்ல, 2 தரம் கேட்டா பரவாயில்ல, தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அரசனுக்கும் இது உண்மையாக இருக்க வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படும். எப்ப சந்தேகம் அப்படின்னு ஒண்ணு வந்ததோ அதை தெளிவுபடுத்திக் கொள்வது தானே நல்லது. அதனால அரசன் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தா, இவர்கள் இருவருக்கு நடுவுல ஒரு போட்டி வைக்கிற மாதிரி வச்சுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணினார். இந்த பெரியவர், அதாவது யார் அருணகிரியாருக்கு எழுத்த மாதிரி இருக்கின்றாரோ, எதிராக இருக்கின்றாரோ, அவர் காளி உபாசனை செய்யக்கூடியவர். அதனால அவருடைய உபாசனைக்கு காளி பிரத்யக்ஷமாக தோன்றி அவருக்கு வேண்டும் வரங்களை தரக்கூடியவர். அருணகிரியாரோ கௌமாரம் என்று சொல்லக்கூடிய குமரக்கடவுளை வழிபடுபவர். குமரக்கடவுள் அருணகிரியார் பாடினா பிரத்யக்ஷமாக வருவார். இது எல்லாருக்குமே அந்த ஊர்ல தெரியும். எனினும் இவர் சொல்வது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சோதனை போல நடக்கின்றது. அப்பொழுது அருணகிரியார் பாடுகின்றார். பாடினா முருகன் வருவானா என்று கேட்ட பொழுது திடமாக சொல்கின்றார், நான் பாடினா நிச்சயமா முருகன் வருவான், அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அங்க அருணகிரியாரை பாட சொல்கின்றார். கிட்டத்தட்ட 2 பாட்டு பாடினார். ஆனா முருகப்பெருமான் பிரத்யக்ஷமாக வரவில்லை. இது என்னடா இது, முருகன் ஏன் வரல அப்படின்னு பார்த்த பொழுது அந்த நிமிடம்தான் அவருக்கு தெரிகின்றது. என்ன அப்படிங்கிறத பார்த்தா விநாயக பெருமானை வழிபடுகின்றார். எதனால் முருகன் வரல அப்படின்னு பார்த்தா, இவருக்கு முன்னாடியே அந்த பெரியவர், இவரை எதிர்த்தவர் யாரோ அவர் காளியை வழிபட்டு காளியினிடத்துல பிரார்த்தனை செய்ய காளியானவள் தன் குழந்தையான முருகனை தன்னோடு வைத்து கொண்டிருந்தாளாம். அதனால அவளோட இருந்ததுனால முருகப்பெருமானால வர முடியல. அப்பொழுது விநாயகரை அருணகிரியார் பிரார்த்திக்க, அந்த சமயம் விநாயகரனுடைய ஒரு பேரருளால அந்த குழந்தை முருகனை காளியானவள் விடுவிக்கின்றாளாம். இப்ப என்ன ஆனது அப்படின்னு பார்த்தா, முருகன் அங்க பிரத்யக்ஷமானார். முருகன் பிரத்யக்ஷமானதை பார்த்த உடனே இவரால தாங்க முடியல. இது எதிரியால தாங்க முடியாத இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அவர் என்ன செய்கின்றார் அப்படின்னு பார்த்தா, அருணகிரியாரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அருணகிரியாரை அவர் கொல்ல முயல்கின்றார். அந்த சமயத்துல விநாயக பெருமான் பிரத்யக்ஷமாகி அவரை அழிக்கின்றாராம். அழிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அவருடைய உடல் அதுல இருந்து கொஞ்சம் ரத்தங்கள் சிதறுகின்றது. ஒவ்வொரு ரத்தத்துல இருந்தும் அசுரர்கள் போல முளைக்கின்றார்களாம். அதனால இவர் பார்த்தார், விநாயகர் இப்படி ரத்தம் சிந்தி சிந்தி இருந்ததுன்னா மீண்டும் மீண்டும் அசுரர்கள் வர எவ்வளவு நேரம் வதம் செய்து கொண்டே இருப்பது என்று ஒரே தெரியாக வதம் செய்து விடுவோம் என்று அவரை வதம் செய்ய, அப்போ அங்க வரக்கூடிய அந்த குருதியானதை எடுத்து தன்மேல் முழுக்க அப்பிக்கொண்டாராம். அப்பொழுது அந்த அசுரர்களால் மீண்டும் முளைக்க முடியவில்லை. அதனால் அவருக்கும் அழிவு ஏற்பட்டது. இதை உத்தேசிச்சுதான் இன்னைக்கும் அந்த விநாயகருக்கு செந்தூரம் அர்ப்பணிக்கப்படுகின்றது. அதனால அந்த பிள்ளையாருக்கே செந்தூர பிள்ளையார் அப்படின்னு பெயர். ஏன்னா ரத்தத்தை எடுத்து அவர் மேல பூசிக்கொண்டதனால் அவருக்கு செந்தூர பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் ஏற்படுகின்றது. அப்படிப்பட்ட செந்தூர பிள்ளையார் வருவதற்கு காரணமாக இருந்த அந்த எதிரியினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா, சம்மந்தாண்டன் அப்படின்னு பெயர். சம்மந்தாண்டன் என்று சொல்லக்கூடிய அந்த காளி உபாசகர் தான் அந்த இடத்துல செந்தூர விநாயகராக எழுந்து விநாயகர் கருணை புரிவதற்கும் ஒரு காரணமாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமா, அருணகிரியாரனுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கிறதையும் நம்மை அனைவருக்கும் உணரச் செய்வது யாரு அப்படின்னு பார்த்தா இதே விநாயக பெருமான் தான். அதனால் எல்லையில்லாத பல திருப்புகழ்கள், கைத்தல நிறைக்கனி அப்பமோட அவல் பொறி என்று எவ்வளவோ திருப்புகள் பார்த்தா விநாயகர் பேர்லையும் அவர் அழகாக எழுதியிருக்கின்றார். விநாயகருடைய பெருமை என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிகின்றது. காளி உபாசனை செய்து கொண்டிருந்த சம்மந்தாண்டனுடைய ஒரு தூண்டுதலினால் விநாயக பெருமானை அருணகிரியார் வழிபட
இந்த செந்தூர விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் திருவண்ணாமலையில் எழுந்தருளுகின்றார். ரொம்ப அழகான ஒரு சரித்திரம் இது. அந்த ஊர் பக்கங்கள்ல நம்ம போகும்பொழுது நிறைய இந்த மாதிரி அழகான கதைகள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். அந்த விதத்துல இன்னொரு கோவில் ரொம்ப ரொம்ப அற்புதம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஆங்கிலத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரொம்ப வித்தியாசமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு கோவில் திருவண்ணாமலையில இருக்கு விநாயக பெருமானுக்கு. அது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தா இடுக்கு விநாயகர் அப்படின்னு தான் அவருக்கு பெயரே. விநாயக பெருமான் ரொம்ப எளிமையான ஒரு தெய்வம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த விதத்துல இந்த கோவிலுக்கே இடுக்கு விநாயகர் கோவில் அப்படின்னு தான் பெயரே. அது என்ன இடுக்கு விநாயகர் அப்படின்னு பார்த்தா, பேருக்கு ஏற்பது போல அந்த கோவிலே ஒரு இடுக்குல தான் இருக்கக்கூடியது. இடுக்குனா எப்படிப்பட்ட இடுக்கு? நம்மளால அந்த இடுக்குல இறைவனை பார்ப்பது, தரிசிப்பது கூட அவ்வளவு எளிமையாக முடியாது. ஏதோ இப்படி போய் நின்னோமா, கை கூப்பினோமா, இறைவனை பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரி வழக்கமாக இல்லாது, நம்மளே ஒரு இடுக்குக்குள்ள வளைஞ்சு நெளிஞ்சு உள்ள போய் ஒரு விநாயகரை தரிசனம் பண்ணணும்னா அதுதான் இந்த இடுக்கு விநாயகர் கோவில். இந்த கோவிலுக்கு நிறைய பெருமைகள் உண்டு, நிறைய மகிமைகள் உண்டு. இந்த கோவிலை பற்றி சொல்லும் பொழுதே நமக்கு இருக்கக்கூடிய உடல் வியாதியானதை நிவாரணம் செய்யக்கூடிய விநாயகர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அவ்வளவு ஏன், சந்தான பாக்கியத்தை தரக்கூடிய விநாயகர் இந்த இடுக்கு விநாயகர் அப்படின்னே சொல்கின்றார்கள். திருவண்ணாமலையில இந்த இடுக்கு விநாயகர் கோவில்ல இன்னைக்கும் நம்ம போய் பார்த்தா எப்படி இருக்குன்னா, 3 வாசல்கள் இருக்கு. ஆனால் கூட நம்ம நின்று கொண்டெல்லாம் போக முடியாது. ஒரு மாதிரி ஒரு கழிச்சு படுத்து உள்ள போய் அந்த விநாயகரை தரிசித்து விட்டு திரும்ப அதே இடுக்கு வழியா வெளியில வரணும். எவ்வளவு பருமனாக இருந்தால் கூட அந்த இடுக்குல அவர்களால உடலை வளைத்தபடி செல்ல முடியும் என்பதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த கேப் பார்த்தா இத்தினூண்டு ரொம்ப ரொம்ப சிறியதாகத்தான் இருக்கும். ஆனால் அதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன, அந்த இடைவெளிக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்ன, விநாயக பெருமானுடைய ஒரு அனுகிரகத்தினால அந்த இடத்துல எப்பேற்பட்டவர்களாக இருந்தால் கூட பக்தியோடு உறுதியாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா அந்த இடுக்குக்குள்ள அழகா பூந்து அந்த விநாயகரை தரிசித்து விட்டு வேண்டிய வரங்களை பெற்றுவிட்டு வெளியே வர முடியுமா? யார் ஒருவர் அந்த இடுக்குல அப்படி பூந்து வருகின்றார்களோ, அவர்கள் எதை உத்தேசிச்சு அந்த விநாயகரை தரிசனம் செய்கின்றார்களோ அந்த பலனானது அவர்களுக்கு கைமேல் கிடைக்கும் என்பது பலரும் ஆதாரபூர்வமாக அனுபவித்த ஒரு உண்மை. நம்ம எதுவும் ஐதீகம் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அனுபவ ரீதியா பலர் இன்னைக்கும் சொல்றாங்க. அந்த அனுபவத்தின் ரீதியாக அவர்கள் இன்றும் அந்த கோவிலுக்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்னா எப்படி அந்த கோவிலுடைய ஒரு பெருமையை பற்றி நம்ம சொல்லாம இருக்கிறது? சரி, ஏன் இந்த இடுக்கு விநாயகருக்கு இவ்வளவு பெருமை அப்படின்னு பார்த்தா, வழக்கமாக திருவண்ணாமலையை பற்றி சொல்லும் பொழுதே சித்தர்கள் அத்தனை பேர் அங்க உண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முத்தரும் பக்தரும் சித்தரும் மொய்த்திடும் திருவண்ணாமலை அப்படின்னு தான் அந்த அண்ணாமலையினுடைய ஒரு பெருமையையே நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைக்காட சித்தர் அப்படிங்கிறவர் அந்த இடத்துல யந்திர பிரதிஷ்டை செய்கின்றார். 3 யந்திரங்களை அவர் பிரதிஷ்டை செய்கின்றார். அந்த இடைக்காட சித்தர் அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு கோவில் என்பதினால் அந்த கோவிலுக்கு இடைக்கு விநாயகர் அப்படின்னும் பெயர். அதுதான் இடுக்கு விநாயகர் அப்படின்னு சொல்கின்றோம். அந்த இடைவழி இடை இப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுக்கொண்ணு பொருத்தமாக இருக்கக்கூடியது. ஆனால் இன்னைக்கும் நம்ம போனா பார்க்க முடியும், எத்தனையோ பேர் உடம்ப வளைச்சு நெளிச்சு அந்த கோவிலுக்குள்ள போய் விநாயக பெருமானை தரிசனம் செய்து விட்டு அந்த சித்தரினுடைய ஒரு அனுகிரகமும் பெற்ற திருத்தலம் என்பதினால், பொதுவாகவே நம்ம வீட்டு வழிபாடுகள்ல கூட சொல்றது உண்டு, இறை வழிபாடுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கான ஒரு முக்கியத்துவம் சித்தர் வழிபாடுக்கும் உண்டு. அந்த மாதிரி சித்தர்களை நாம் மனதால் நினைத்தாலே போதும், நினைத்த மாத்திரமே நாம் எதை நினைக்கின்றோமோ அது எல்லாமே நமக்கு நிறைவேறும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அந்த மாதிரி இந்த கோவிலோடு விநாயகர் மட்டும் அல்லாது சித்தரும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படிங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய அந்த விநாயகரின் பெருமையானது எல்லை இல்லாதது. அப்படிப்பட்ட விநாயகர் மட்டுமல்ல, முன்பு சொன்னது போல திருவண்ணாமலை முழுக்க அத்தனை பிள்ளையார் கோவில் உண்டு. கோவிலுக்குள்ளேயே அத்தனை விநாயகர் சன்னதிகளும் உண்டு. இவ்வளவு பெருமைகள் கொண்ட இந்த திருவண்ணாமலை விநாயக பெருமானின் முதல் படை வீடாக இருப்பதுல நம்ம யாருக்கும் ஒரு ஆச்சரியமே ஏற்படாது. ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கும் பொழுது இதை விட பொருத்தமான ஒரு க்ஷேத்திரம் இருக்க முடியுமா விநாயகருக்கு முதல் படை வீடாக இருப்பதற்கு?
இப்படி ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் எவ்வளவோ பெருமைகள் இருக்கு. அந்த ஊர்ல போய் நம்ம கேட்டோம்னா இன்னும் ஒவ்வொரு கோவிலை பற்றியும் ஒவ்வொரு சன்னதியை பற்றியும் அவ்வளவு அற்புதமான விஷயங்களை நமக்கு தருகின்றார்கள். ஒரு புதையல் போலத்தான் நமக்கு இருக்கின்றது. புராணங்களும் நமக்கு பலதை சொல்கின்றது. அதுபோல அந்த ஊர்ல போய் கேட்கும் பொழுது வழக்கமாக வரக்கூடிய சரித்திரங்களும் பலது இருக்கின்றது. இதுபோல் பலதை இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். மீண்டும் நாளைய தினம் வேறொரு அற்புதமான விநாயகருடைய சரித்திரத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.